வடக்கம் 80 குடும்பத்தை சேர்ந்த 200க்கும் மேற்பட்ட மக்கள் பாவிக்கக்கூடிய ஒரு குடிநீரில் மழை கழிவுகள் கொட்டப்பட்டிருக்கு. அந்த விடயத்தை தான் உங்கள் கண்முனுக்கு நாங்கள் கொண்டு வரதுக்காக களத்துக்கு வந்திருக்கின்றோம். இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தோட்டத்துக்கு ருவான்வேல தோட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ருவான்வேல பிரதேச சபைக்கு உட்பட்டது, ருவான்வேல போலீஸ் பிரிவுக்கு உட்பட்டது, ருவான்வேல சுகாதார பிரிவுக்கு உட்பட்டக்கூடிய இந்த ருவான்வேல தோட்டத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்னது போல் 80க்கும் மேற்பட்ட 200 மக்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு நீரோடைகளை வந்து மனித மலம் கலக்கப்பட்டிருக்கு. சரியாக சொல்லணுமாக இருந்தால் இந்த விடயம் வந்து சரியாக ஒரு 10 நாட்களுக்கு முன்பதாக டிசம்பர் 31ஆம் தேதி முதலாவது முறை இந்த ஓடையில் கலக்கப்பட்டிருக்கு. அதற்கு பிறகு வந்து ஜனவரி மாதம் 2ஆம் தேதியும், அதற்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதம் 7ஆம் தேதியும், ஜனவரி மாதம் 9ஆம் தேதியும் சொல்லி 4 முறைகள் வந்து இந்த ஓடையில் வந்து கலக்கப்பட்டிருக்கு. இந்த மனித மலம் கலக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஓடையிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 80 குடும்பத்தை சேர்ந்த 200க்கும் மேற்பட்ட மக்கள் வந்து இதை குளிப்பதற்கும் குடிப்பதற்கும் பயன்படுத்துகிறாங்க. எனவே இந்த ஓடைக்கு சரியாக ஒரு 50 மீட்டர் தொலைவில் தான் வந்து பார்த்தீங்களாக இருந்தால் கலைமகள் பாடசாலை இருக்கிறது. இந்த கலைமகள் பாடசாலைக்கு படிக்க வர தம்பி தங்கைகள் நிலநீரை தான் பயன்படுத்துகிறாங்க. ஆக இந்த ஓடையில் கொட்டப்பட்ட இந்த மனித மலம், இந்த கழிவுகள் வந்து அந்த நிலநீரோடு கலக்காது அப்படிங்கிறதுல யார் சொல்ல முடியும்? என்ன உத்தரவாதம்? இது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. அதே போல் இன்னும் ஒரு விடயம், இந்த ஓடை வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் 50 மீட்டர் சற்று அதிகரித்து 100 மீட்டர் தொலைவில் தான் கழனி ஆறோடு வந்து இந்த ஓடை வந்து சங்கமிக்குது. இந்த இடத்துல இருந்து என்னால் பேச முடியாத அளவுக்கு சரியான ஒரு துர்நாற்றம் மனம் வீசுது. ரொம்ப சிரமத்துக்கு மத்தியில் தான் நான் இதை பேசிக்கொண்டிருக்கேன். இந்த விடயத்தை வந்து பார்த்தீங்களாக இருந்தால் ருவான்வேல பிரதேச சபை அதிகாரிகள், அதே போல் ருவான்வேல பிரதேச சபை போலீஸார், இந்த மிக முக்கியமாக இந்த ருவான்வேல தோட்டத்துக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய சுகாதார உத்தியோகத்தருடைய கவனத்திற்கு, கிராம சேவகனுடைய கவனத்திற்கு இது கொண்டு செல்லப்பட்டிருக்கின்றது. இதைவிட மிக அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா நாட்டினுடைய சுற்றுச்சூழல் அமைச்சர் கேகாலை மாவட்டத்தை சேர்ந்தவர், அவருடைய கவனத்துக்கு கூட இந்த ருவான்வேலை தோட்டத்தில் இந்த ஓடையில் கலக்கப்பட்டிருக்கக்கூடிய மனித மலம் சம்பந்தமாக, மனித மல கழிவுகள் சம்பந்தமாக அவருடைய கவனத்துக்கு கொண்டு செல்லப்பட்டு இதுவரையிலும் எவ்விதமான நடவடிக்கைகளும் எடுக்கப்படலை. நான் சொன்ன திகதிகளை வைத்து நீங்கள் அவதானித்து பார்த்தால் ஒரு முறை கொட்டும் போது 2 நாட்கள் கழித்து அடுத்த திகதியில் கொட்டுவதுமாக 4 முறை கொட்டப்பட்டிருக்கின்றது. சரியாக 2 நாட்களுக்கு முன்பு 9ஆம் திகதியும் இந்த ஓடையில் வந்து பார்த்தீங்கன்னா மழை கழிவுகள் கொட்டப்பட்டிருக்கின்றது. இந்த ஓடை வந்து ஒரு ஊற்று நீர் என்பதை இந்த நேரம் உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்துகின்றேன். இப்படி ஒரு அநியாயம் எங்கேயாவது நடக்கும்? இந்த அரசாங்கத்துல இந்த மாதிரி ஒரு அநியாயம் செய்ய சொல்லுதா? அந்த தண்ணிக்காக அவங்களுக்கு அவ்வளவு தெரியாதா? அந்த ரோட்ல பவுசர் வர தெரியாதா? மற்ற சங்கதியெல்லாம் பிடிக்கிறாங்க, சின்ன ஒரு ஹெல்மெட் போடாட்டி போனாலும் பிடிக்கிறாங்க. இவ்வளவு தூரத்துக்கு ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் பிடிக்கிறாங்களே. இது தெரியாத பவுசர் வர சங்க தெரியாதா? போலீஸ்ல இதை கட்டுமானம் பண்ண மாட்டாங்களா? எங்களுக்கு முடியுமா அவங்களை கட்டுமானம் பண்ண? நாங்க ரோட்ல படுத்திருக்கிறோம், நாங்க வீட்டுகள்ல தானே இருக்கிறோம். அவங்களுக்கு அவ்வளவு தெரியாதா இதை பிடிக்கிறதுக்காக? இப்படி ஒரு அநியாயம் செய்யலாமா? இவ்வளவு தூரத்துக்கு எங்களுக்கு எவ்வளவு ஒரு கவலையான அழுகத்தான் வருது. எங்களுக்கு ஒரு கவலையான கவலையில இந்த தண்ணியை பத்தி. இன்னி முன்னுக்கு எங்களுக்கு தண்ணி இல்லாத காலம் வந்துருமே எங்களுக்கு. நாங்க என்ன செய்வோம்? பீங்க எப்படி கழுவுவோம்? எப்படி சாப்பிடுவோம்? நாங்க முன்னுக்கு எங்களுக்கு தான் தெரியும். அந்த வைத்தறிச்சை யாருக்கும் தெரியாது. கொற்றவனுக்கு தெரியுமா இதெல்லாம்? குறிப்பாக வந்து இந்த சந்தர்ப்பத்தில் கடந்த மாதம் மாதிரி ஒரு கடுமையான ஒரு மழை இருந்தால் அந்த மழையில் இந்த மனித மல கழிவுகள் வந்து ஒருவேளை அடித்து செல்லப்படும் அப்படின்னு சொல்லி கூட நாங்கள் யூகிக்கலாம், நினைத்து பார்க்கலாம். இப்போது வெயில் காலமாகிட்டு, வெயில் காலம் அதிகமாகும் போது இந்த ருவான்வேல தோட்டத்தில் இருக்கக்கூடிய மக்கள் அதிகமாக, ஏன்னா இது ஒரு ஊற்று நீர் பகுதினால இதில் எப்பயுமே நீர் வற்றாது. அதனால இந்த நீர்நிலையை வந்து பார்த்தீங்களாக இருந்தால் அதிகமாக வெயில் காலத்தில் தான் மக்கள் அதிகமாக பயன்படுத்துவார்கள். இப்போது நான் நிற்கின்ற இந்த சூழல் உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும், வெயில் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கு. எனவே இந்த சந்தர்ப்பத்தில் இந்த ருவான்வேல தோட்டத்தில் இருக்கக்கூடிய மக்கள் இந்த நீரை பயன்படுத்த முடியாத ஒரு சூழலாக இருக்கின்றது. எனவே இந்த ருவான்வேல தோட்டத்தில் வந்து பார்த்தீங்களாக இருந்தால் குழந்தை பெற இருக்கின்ற தாய்மார்கள், சிறு குழந்தைகள், முதியவர்கள் சொல்லி அதிகமானோர் வந்து இந்த நீர்நிலையை பயன்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். தண்ணி இல்லாத நேரம் நாங்கள் என்னங்க செய்வோம்? இந்த மாதிரி செய்கிறாங்க. நாங்கள் யாருக்கிட்ட சொல்லுவோம்? வந்து பார்க்குறவங்க பார்த்து ஏதாவது ஒரு உதவி செய்வாங்கன்னு தான் நாங்கள் பார்க்குறோம். யாரும் முன்னுக்கு வர மாட்டேங்கிறாங்க. சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு இது முறையாக அறிவித்தும் கூட இதுவரையிலும் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படலாம். மிக முக்கியமாக ருவான்வேல போலீஸ் நிலையத்தில் 3 முறைப்பாடுகள் இந்த நீரோடைகள் வந்து மனித மலம் கலக்கப்பட்டிருக்கின்ற அந்த விடயம் குறித்து 3 முறைப்பாடுகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. எவ்வித நடவடிக்கையும் இதுவரையிலும் எடுக்கப்படவில்லை. நான் இப்போது உங்களுக்கு நான் பேசிக்கொண்டிருக்கும் போது இந்த நீர்நிலையில் இந்த நீரினுடைய நிறத்தை உங்களால் பார்க்க முடியதாக இருக்கின்றது. இது வந்து பார்த்தீங்களா இருந்தால்
10 நாட்களுக்கு பிறகு இப்படியாக இருந்தால் ஜனவரி மாதம் 1ஆம் தேதி இல்லை என்றால் டிசம்பர் 31ஆம் தேதி கொட்டப்பட்டிருக்கும் போது எப்படியாக இருந்திருக்கும்? மிக கவலையான இன்னும் ஒரு விடயம், நீங்களும் நானும் புது வருடத்தில் வந்து நீராடி குளித்து இல்லைன்னா கோவிலுக்கு சென்று புது வருடத்தை சந்தோஷமாக ஆரம்பித்திருக்கோம். ஆனால் இந்த ருவாண்டல் தோட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த மக்கள் 1ஆம் தேதி இந்த இடத்துக்கு குளிக்க வரும்போது இதைவிட கருமையான நிறத்தில் வந்து இந்த நீர்நிலை காணப்பட்டிருக்கின்றது. அதிகமான மனம், துர்நாற்றம் வீசக்கூடிய ஒரு இடமாக இது அப்போதும் இருந்தது, இப்போது கொஞ்சம் குறைவடைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். எனவே மிக முக்கியமான வேண்டுகோளாக நாங்கள் முன்வைக்கின்றோம், இந்த பிரதேசத்தில் இந்த வீதிகள் வந்து பார்த்தீங்கன்னா காப்பட் போடப்பட்ட ஒரு பிரதான வீதியாக இருக்கிறது. எனவே இந்த வீதியில் நிச்சயமாக ஒரு கனரக வாகனத்தின் மூலமாக கொண்டு வந்து தான் கொட்டப்பட்டிருக்கணும். எனவே அந்த வாகனம் சிசிடிவி கேமராக்கள் மூலம் நிச்சயமாக பதிவு செய்யப்பட்டிருக்கும். எனவே இந்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய கடைகளாக இருக்கட்டும், சில சிசிடிவி கேமராக்கள் இருக்கின்ற இடங்களை தேடி பார்த்து அந்த கனரக வாகனங்களை சரியாக முறையாக பவுசர்களை வந்து சரியாக முறையாக வந்து இனங்கண்டு சம்பந்தப்பட்டவர்களுக்கு சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படிங்கிறத நாங்கள் வலியுறுத்துகின்றோம். எந்த இடம்னு கண்டுபிடிக்க இல்லாம இருக்க பவுசர் சின்னூண்டு ஒரு சின்ன சாமனம், அது எவ்வளவு பெரிய வாகனம் வருது, அவங்க யாராவது அது நடவடிக்கை எடுக்கிறாங்களா? இல்லையே. என்ன சொல்றீங்க? நீங்க ஒரு முடிவு எடுத்து எங்களுக்கு என்னமாவது நீங்க தான் ஒரு பார்க்கணும். இந்த வீடியோ பண்ண மாதிரில நீங்க தான் முன்னுக்கு எதுக்கு எங்கேயும் கொடுத்து எங்களுக்கு விசாரணை நடத்தணும். மிக முக்கியமாக இந்த நீர், அதாவது என் கையில் ஒரு பொட்டிலில் நான் வைத்திருக்க இந்த நீர் வந்து பார்த்தீங்களா இருந்தால் இது குடிக்கிறதுக்கும் குளிப்பதற்கும் பயன்படுத்தக்கூடிய ஒரு நீராக இருக்குதா? இதை குடிக்கிறதுக்கும் குளிப்பதற்கும் பயன்படுத்தக்கூடிய ஒரு நீர் பாருங்க. இதை குடிக்கவும் குளிப்பதற்கும் பயன்படுத்த முடியுமா? இல்லை. எனவே இதற்கு சரியான தீர்வு கிடைக்கும் வரை ஆயுள் மீடியா அவதானத்துடன்.